தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 8:18. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக ஒரு உண்மையை விளக்குகிறார். உள்ளவருக்கு கொடுக்கப்படுகிறது, மேலும் மேலும் கொடுக்கப்படுகிறது. இல்லாதவரிடமிருந்து அவருக்கு உண்டென்று நினைப்பதும் எடுக்கப்படுகிறது. இந்த இறைவார்த்தை வசனம் எதை குறிக்கிறது அன்பார்ந்தவர்களே? உள்ளவர் யார்? யாருக்கு இருக்கிறது? இருப்பவர் யார்? நம்பிக்கையோடு இருப்பவர்கள். யாரெல்லாம் நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்விலே நம்பிக்கை இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அவர்கள் நம்பிக்கையிலே வேரூன்றி மறுபடியும் தொடர்ந்து நிலைத்து நிற்கிறார்கள். இல்லாதவர்கள், அவர்களிடம் உள்ளதும் எடுக்கப்படுகிறது. இல்லாதவர்கள், இவர்களை பற்றி எப்படி கூறப்பட்டிருக்கிறது? நம்பிக்கை குறைபாடு உள்ளவர்கள், குறைந்த நம்பிக்கை உள்ளவர்கள். இப்படிப்பட்டவர்கள் வாழ்விலே பிரச்சனை வருகின்ற பொழுது, போராட்டம் வருகின்ற பொழுது தங்களுடைய நம்பிக்கையை அப்படியே இழந்து விடுகிறார்கள். இல்லாதவர்களிடமிருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நம்பிக்கை இழந்து போகிற பொழுது ஒரு கிறிஸ்தவருக்கு வாழ்வே இழந்த நிலை. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை அதிகமாக கட்டி வைத்திருப்பதற்கு, யாரெல்லாம் அதிகமாக ஆண்டவரிலே வேரூன்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்பிக்கையை அவர்கள் மீண்டும் கட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே பல குறைபாடுகள் இருக்கிறது. நம்பிக்கை தளர்வு இருக்கிறது. இன்று இறை வார்த்தையில் கேட்கிறபடி நம்பிக்கையிலே அதிகப்படுத்துகிறவர்கள், நம்பிக்கையிலே வேரூன்றுகிறவர்கள், நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவர்கள் தொடர்ந்து நீடித்து நிலைத்து நிற்கிறார்கள் என்று நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை குறைபாட்டினை, நம்பிக்கையில்லாத அந்த நிலையை மாற்றி ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நான் நம்பிக்கையிலே அதிகமாக வளருகின்ற விதத்திலே என்னை ஆசீர்வதிப்பீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.